celebrating a very special occasion, Children's Day. This day is dedicated to all the children who are the pillars of the future world. Children's Day reminds us of the joy of innocence and potential that each child brings. Children are the reason we strive to create a better world. Each child brings a unique spark of joy, curiosity, and creativity in the society. Children's Day is a reminder of how important it is to nurture child's dreams and let their imagination soar high. Children are the architects of tomorrow and the world is in their hands. So, laugh, play and learn with all your hearts. Remember, you are special and your future is full of wonder. Our first Prime Minister Jawaharlal Nehru loved the rose flower very much. He always had a fresh rose in his shirt button hole. He used to compare the children to roses, soft, sweet, ever fresh and bubbling with life. If not nurtured with utmost care like roses, the children would also wither away. Nehru believed with all his heart that children are the real strength and power, the very foundation of our country. Celebrating Children's Day is to remind us that the children of today are the citizens of tomorrow. Each one of us are responsible for the future of children entrusted to us. Dear children, believe in yourselves, take the leap, climb every mountain, hold every stream, follow every rainbow till you reach your dream and watch the magic happen. Happy Children's Day to all our dear students. Thank you. என் பெயர் எஸ். ஆக்னஸ் நான்சி, தமிழ் ஆசிரியை. வாசித்து அளிக்கும் குழந்தைகள் தின விழா சிறப்பு கவிதை. தங்க இலைகளை திரித்து நூலாக்கி முத்துக்கள் கோர்த்த பொன்னகை போல் உள்ளதடி செல்லமே உனது புன்னகை. ஒரு சொல் பேச்சிலே உள்ளம் மகிழ வைத்து கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சம் மகிழ வைக்கும் பிஞ்சுகளுக்கு குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். கடவுள் வடிவில் மண்ணில் தவழும் மழலைகள் பெற்றவளுக்கு மரண வாசல் காண்பித்து மகிழ்ச்சி தந்த உறவு. எல்லோரையும் ஏங்க வைத்து காத்து நிற்க வைக்கின்றாய். கருவறை விட்டு நீ பவனி வரும் அந்த நாளுக்காய். ஏழ்மையான வாழ்க்கையில் கூட மழலையின் புன்னகை ஒன்றே போதும். அன்னையின் மார்பில் கண்ணீரால் பாலூரும். அரிசி இல்லா பானைக்குள் சோறும் புழங்கும். தாய் தன் குழந்தையை தாளாட்டும் விதம். விண்ணின்று வெளிவந்த வெண்ணிலவோ, மண்ணின்று முளைத்திட்ட மலர்கொடியோ, பாற்கடலில் விளைத்திட்ட இன்னமுதோ, ஆழ்கடலில் கிடைத்திட்ட நல்முத்தோ, செந்தமிழில் குலைத்தெடுத்த கவிதையோ, காலத்தால் அழியாத ஓவியமோ, இதயத்தில் இறங்கிய இன்னிசையோ, தெம்மாங்கு பாடி வந்த தென்றலோ, அகிலத்தை ஆள வந்த மாணிக்கமோ, உன் குறும்பு சிரிப்பு, குதூகல பார்வை, மழலை மொழி பேசும் மரகத கண்கள், அவை மூடி விரியும் முல்லை மலர்கள், உன் கொவ்வை இதழ்கள் அதித்தேன் வடியும் எச்சில் சாறு. ஆஹா, எத்துணை அழகு! ஆயுள் ஒன்று போதவில்லையே உன் அழகை ரசிப்பதற்கு. உன் பிஞ்சு கால்கள் நோகாமல் என் நெஞ்சிலே தடம் பதித்து கொஞ்சி நடைப்பழகு. உன் எச்சில் தோய்த்த 5 விரல்களால் என் நெஞ்சிலே அகரம் எழுது. உன் தீராத குறும்பால் என்னை தினம் தினம் தொல்லைப்படுத்து. என் ஆறாத காயங்களும் அதில் ஆறி போய்விடும். பள்ளி படிப்பில் குழந்தை செல்வத்தை செதுக்குவதை பொறுத்துதான் சிலைகள் வடிவமாகும். உங்களை கவனமாய் செதுக்கும் கல்வி ஒளி எங்களிடம் இருக்கிறது. பொறுமையாய் காத்திருங்கள். காத்திருக்கும் பாறைகளே சிலைகளாகும்.
வெளியேறாத சூரியன் ஒளி தருவதில்லை. ஓடாத நதியில் இசை இருப்பதில்லை. இயங்கிக் கொண்டே இருங்கள். விரல்களை டிஜிட்டல் கருவியில் ஒட்டி வைக்க வேண்டாம். விரல்களை டிஜிட்டல் கருவியில் ஒட்டி வைக்க வேண்டாம். கீழ்ப்படிதல் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. கீழ்ப்படியுங்கள். கண்ணாடிகளாய் குழந்தைகள் நம்மை பிரதிபலிக்கிறது. நல்லதை ஊட்டுவோம், நல்லதை பெறுவோம். அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Greetings of the day. The future of India lies in its children. Children's Day reminds us of the importance of children in shaping the future of our society. Each and every child has something unique to achieve. Every great achievement starts with a dream, and every dream can become a reality with hard work and dedication. This day is also known as Bal Divas. The word Bal in Hindi means child and Divas means day. It marks the birthday anniversary of India's first Prime Minister, Pandit Jawaharlal Nehru, who was lovingly called Chacha Nehru by children. He had a special bond with the children and always enjoyed with the children and enjoyed being around them. Every year on 14th November, Children's Day is celebrated in honor of Jawaharlal Nehru's affection for children. On this day, we also celebrate the childlike qualities in all of us and reflect on the importance of nurturing them. Pandit Nehru was a symbol of love and care towards children and was dedicated to their welfare. He believed that when children are nurtured well, they grow up to build a stronger nation. Celebrating Nehru's birthday as Children's Day is not just to remember that great world-renowned leader, but to renew our commitment towards the welfare of the children. Let the world be peaceful and harmonious, providing equal space and opportunities for the overall progress and development of the children in India. Children, you are the image of God. You are the future of our country. So, on this day, we wish you all joy and success in whatever you do. Happy Children's Day. God bless you. Sa 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 ni sa ni sa
வேணுமா? அப்படி போடு 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 அழகாய் வாழ்த்துவோம் பாட்டாலே. இப்படி போடு 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 வாழ்த்தி மகிழ்வோம் நம் குழந்தைகளை. நாங்கள்